30 ஜனவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் வார வெள்ளி நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 4 இறை வசனங்கள் 26 34 முடிய. இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நடந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வருகிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரியதாகி வானத்து பறவைகள் அது நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்கள் கேட்டறியும் திறமைக்கேற்ப அவர் இத்தகைய பல ஓமைகள் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபொழுது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதரமே, இன்றைய நாளில் பத்தில்டிஸ் என்ற ஒரு புனிதருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோம். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரான்ஸ் நாட்டின் ராணியும் புனிதருமாய் இருக்கிறார். இவர் ஒரு ஆங்கில சாக்சனுக்கு அடிமையாக இருந்தார். பின்னர் பிரான்ஸ் அரசன் கிலோவேஸ் அவரை மணந்தார். கணவன் இறந்த பின் தன் மகன்களின் பெயர்களால் நாட்டை ஆட்சி செய்தார். அவர் ஆழ்ந்த விசுவாசம், தாழ்மை மற்றும் இரக்கத்தால் புகழ் பெற்றவர். கிறிஸ்தவ அடிமை வணிகத்தை ஒழிக்க முயன்றவர். ஏழைகள் மற்றும் நோயாளிகளை அன்புடன் பராமரித்தவர். தன்னுடைய அரச வாழ்க்கையை விட்டுவிட்டு செல்ஸ் மடத்தின் துறவியாக வாழ்ந்து ஜெபமும் சேவையும் இழந்த வாழ்க்கையை அவர் நடத்தி வந்தார். இன்றைய நாளில் இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் மார்க்கு நற்செய்தியுடைய விதைகள் உவமையை வைத்து நம்மை வழி நடத்துகிறார். இயேசு நற்செய்தியில் விதைகளை பற்றி பேசுகிற போது சிறியவை, எளியவை, எவருக்கும் பெரியதாக தோன்றாத ஒரு பொருளை, அதாவது விதையை வைத்து நமக்கு எடுத்து கூறுகிறார். ஒருவர் நிலத்தில் விதையை விதைக்கிறார். பின்னர் அவர் தினசரி வாழ்க்கையை தொடர்கிறார். உறங்குகிறார், எழுகிறார், நாட்கள் செல்கின்றன. விதை வளர்கிறது. அது எப்படி வளர்கிறது என்பது அவருக்கு தெரியவில்லை. இந்த ஒரு வாக்கியம் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஏனெனில் நாம் எல்லாம் உடனடி விளைவுகளை, உடனடி ரிசல்ட்டை பார்க்க ஆசைப்படுகின்ற ஒரு நபர்களாக இருக்கிறோம். நம்முடைய முயற்சிகள் பலன் தருகிறதா என்று அறிய விரும்புகிறோம். நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் மாற்றம் தெரியவில்லை. நன்மை செய்ய முயல்கிறோம், ஆனால் உலகம் அதே போலதான் இருக்கிறது. அதனால் நாம் விரைவில் சோர்வடைகிறோம். இப்பொழுதுமே உடனடியாக வர வேண்டும். இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ஸ் உணவு என்ற வாழ்க்கையானது நமக்கு இப்பொழுது இருக்கிறது. ஆக இயேசு சொல்வது இதுதான். ஆண்டவருடைய அரசானது நம்முடைய கட்டுப்பாட்டாலும் பதட்டத்தாலும் வளர்வதில்லை. நமது பணி விதைப்பது, வளர்ச்சி கடவுளுடைய பணி. நாம் பார்க்க முடியாத இடத்தில் மண்ணுக்குள் கடவுள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்று நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கின்ற விதைகளை பாருங்கள். சிரமத்தில் இருக்கும் ஒருவருக்காக சொல்லும் ஜெபம், மனம் உலர்ந்திருந்தாலும் திருப்பலிக்கு நம்பிக்கையுடன் வருவது, கோபத்திற்கு பதிலாக பொறுமை, பழி வாங்குவதற்கு பதிலாக மன்னிப்பு, சுலபத்திற்கு பதிலாக நேர்மை, இவையெல்லாம் சிறிய விதைகளாக தோன்றலாம், நல்ல ஒரு பண்பாக தோன்றலாம். இயேசு சொல்கிறார், அமைதி ஒரு தோல்வி அல்ல. நீங்கள் மாற்றத்தை பார்க்கவில்லை என்பதால் எதுவும் நடக்கவில்லை என்று அர்த்தமில்லை. அதாவது இறைவன் நம்மில் செயல்படுகிறார். உடனடியாக அந்த ஒரு விளைவுகளை, மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க கூடாது. பின்பு இயேசு என்ற நற்செய்தி கடுகு விதையை பற்றி குறிப்பிடுகிறார். மிக சிறிய விதை, ஆனால் வளர்ந்து பறவைகள் தங்கும் அளவிற்கு அது இடமளிக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இறைவன் எப்பொழுதும் சிறியவற்றில்தான் அனைத்தையும் தொடங்குகிறார். அவருடைய அரசானது பெரும் சாதனைகளாக அல்ல, எளிய அன்பு செயல்களால் அவருடைய இறையாட்சியானது வளர்கிறது. தனிமையில் இருக்கும் ஒருவரிடம் பேசுவது,
வேலைக்கு முன் ஒரு சிறிய ஜெபத்தை நாம் செய்வது, கைபேசியை விட்டு ஒருவரை பேசுவதை கேட்பது, முதலில் சென்று மன்னிப்பது, மன்னிப்பு கேட்பது, இவையெல்லாம் ஒரு சின்ன விஷயமாக தோன்றலாம். ஆனால் கடவுளின் கைகளில் மற்றவர்களுக்கு ஓய்வும் பாதுகாப்பு அணிகளாக இடமாக மாறுகிறது. நாம் செய்கின்ற நன்மைகள் பலவற்றை யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அது அர்த்தமற்றவை அல்ல, மாறாக ஒரு அர்த்தம் உள்ள ஆண்டருடைய செயல்கள். கடுகு செடி உயர்ந்த மரம்தான், அது சாதாரணமானது, சிறியது குழப்பமானது. கடவுளுடைய அரசு அப்படிதான். முழுமையற்ற மனிதர்கள் மீண்டும் முயற்சி செய்கிறார்கள், குடும்பங்கள் மெதுவாக குணமடைகிறது, மகிழ்ச்சியில் நிலைத்து வாழ்கிறது, இதயங்கள் சற்று சற்றாக மாறுகிறது. ஆன்மீக வளர்ச்சி எப்பொழுதும் மெதுவானது. நாம் இன்னும் போராடி கொண்டிருந்தால், இன்னும் கற்றுக்கொண்டிருந்தால், மீண்டும் விழுந்து எழுந்தால் ஆச்சரியப்படைய வேண்டாம். கடவுள் இருக்கிறார், பொறுமையுள்ளவர், நமக்காக அனைத்தையும் தருபவர். இன்று நம் ஆண்டு இயேசு நாம் காண முடியாத செயல்முறைகளை நம்ப வேண்டும். நாம் விதைக்கின்ற நல்ல விஷயங்கள் ஒரு சிறிய விதையாக இருந்தாலும் அதை தோண்டி எடுக்காமல், ஒவ்வொரு நாளும் தோண்டி எடுத்து பார்க்காமல், அவசரப்படாமல் நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது இறைவனுடைய அருளோடு நாம் இணைந்து செயல்படுகிறோம். அவர் நமக்கு வெற்றியை தருவார். நாம் பெரியதாக எதுவும் செய்ய தேவையில்லை. ஒரு சிறிய விஷயங்களை, இன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகின்ற அந்த சிறிய விஷயம் என்ன, சிறிய நல்ல விஷயம் என்ன, சிறிய நல்ல எண்ணங்கள் என்ன என்பதை நாம் உணர்ந்து எடுத்த வேண்டும். அதை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். இறைவன் நமக்கு அதை தருவார், நம்மிடத்தில் ஒப்படைப்பார். அவருடைய அந்த இறையாட்சியானது நாம் செய்கின்ற சிறிய வேலைகளில், சிறியவைகளில் இருக்கிறது, எளிமையானவைகள் இருக்கிறது, மென்மையானவைகள் இருக்கிறது. ஆகவே அதை உணர்ந்து நாம் நல்ல விதைகளை விதைப்போம். ஆண்டவர் வளர்ச்சியை அளிப்பார். நல்ல முயற்சியை போடுவோம், ஆண்டவர் வளர்ச்சியை அளிப்பார். நல்ல அன்பை போடும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து ஆண்டுடைய நிழல் இந்த நாள் முழுவதும் வாழ்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, இந்த புதிய நாளை எங்களுக்கு அளித்தமைக்காக, இந்த புதிய நாளில் உமது அருளினால் எங்களை நிரப்பியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறிய பதுல்சீசருடைய நினைவு நாளில் அவரை போன்று நாங்களும் தாழ்மையுடன் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் காணாத இடங்களில் கூட நீங்கள் செயல்படுங்க என்பதை உணர்ந்து அதன்படி நாங்கள் வாழ எங்களுடைய சிறிய அன்பு செயல்களும் வாழ்ந்திட எங்களை இன்றைய நாள் முழுவதும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை, நாங்கள் காணாத பொழுது, நாங்கள் புரியாத வழிகளிலும் நீர் அமைதியாக செயல்படுகிறீர்கள் என்பதை நாங்கள் நம்பி எங்களுடைய ஜபத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் வேண்டியிருக்கின்ற ஒவ்வொரு ஜபத்திற்கும் நீர் பரநேற்பின் நம்பிக்கையோடு இன்று நாள் நாங்கள் செல்ல எங்களை ஆசீர்வதித்தலும் திடப்படுத்தி அருளும். இன்று நாங்கள் செய்கின்ற சிறிய அன்பு செயல்கள், எங்களுடைய மௌனமான ஜெபங்கள், பொறுமையான எங்களுடைய முயற்சிகள் உமது அருளினால் வளர செய்தருளும். கவலைக்கும் பதற்றத்திற்கும் இடமில்லாமல் நம்பிக்கையோடு இந்த நாள் முழுவதும் நாங்கள் வாழ எங்களை வழி நடத்தி அருளும். விதைப்பவருடைய உண்மையுடன் செய்யவும், வளர்ச்சியை முழுமையாக உம்மிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கவும் எங்களுக்கு கிருபையை தாரும். ஆண்டவரே, வெள்ளிக்கிழமைகளில் உமது சிலுவையின் முன் நின்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக, சுமந்த வேதங்களுக்காக நீர் வெளிப்படுத்திய அன்பை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவியாக வரும். உமது சிலுவையினால் எங்களுடைய பலவீனங்களை வலிமையடைய செய்தருளும். எங்களுடைய காயங்களை குணமாக்கியருளும். எங்களுடைய இதயங்களின் மன்னிப்பையும் புதிய நம்பிக்கையும் பிறக்க செய்தருளும். ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற சிரமங்களையும் சுமைகளையும் உமது சிலுவையோடு நாங்கள் இணைத்து அன்போடு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும். உமது சித்தத்துக்கேற்ப நாங்கள் வாழ, அன்பிலும் தாழ்மையிலும் நாங்கள் நடக்க உமது கிருபையினால் எங்களை வழிநடத்தியருளும். உமது சிலுவையின் நிழலில் எங்களுக்கு சமாதானம் அளித்து இந்த நாள் முழுவதும் பரிசுத்தமாக நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவரை, இன்றைய நாளில் நான் சந்திக்கப் போகின்ற நபர்கள், செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு பணிகள், செல்ல இருக்கின்ற ஒவ்வொரு பயணங்கள், கொண்டாடப் போகின்ற ஒவ்வொரு விழா நாட்கள், நினைவு நாட்கள் அனைத்தையும் பாதத்தில் வைக்கிறோம். ஒவ்வொன்றாக நீர் தொட்டு ஆசீர்வதித்து பராமரித்து காத்து எங்களுக்கு தேவையான நல்ல பலன்களை, வளங்களை, அமைதியை, அன்பினை, வளர்ச்சியை, வெற்றியை, மகிழ்ச்சியை தந்திட இந்த நாள் முழுவதும் உடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்திகளை வாழ்க்கையை படைக்கிறோம். உடைய சிலுவையில் நீர் நாங்கள் நடக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து எல்லா விதமான தேவைகளை பூர்த்தி செய்து எங்கள் மன்றாட்டுக்களை நிறைவேற்றியறலும்.
இந்த மன்றாட்டிலே ஒன்றாக இணைத்து ஆண்டு இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.